Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சார் இந்த ஏஐனால ஐடி செக்டர் எல்லாமே உங்களுக்கு லாஸ் ஆக போதா, பெரிய கிராஷ் வரப்போதா, நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஷூட் அப் ஆக போதான்ற மாதிரி நிறைய பேரோட கேள்வி. அண்ட் நியூஸ்ல இருக்க பஸ்ஸஸும் பார்த்துட்டு இருப்பீங்க. ப்ளஸ் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ சம்மிட்டும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு அதில் அவங்களோட ஸ்பீச்சஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நடைமுறையில் இன்னும் போயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நெக்ஸ்ட் ஐடி செக்டாருக்கு என்ன ஆகலாம், ஆஸ் அ இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ் வரும். சரி, ஒரு சைடில் இந்த மாதிரி ஜாப் நிறைய பேருக்கு போயிடலான்னு சொல்றது, எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுறோன்னு சொல்றது, அது ஒரு சைடில் இருந்தாலும் இப்போ நம்ம டெக்னிக்கல் சைடாகவும் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராக நான் வந்து ஐடி செக்டாரில் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இப்போ ஐடி செக்டார் நெக்ஸ்ட் பூம் ஆகுமா இல்லையா, இதை பற்றின ஒரு டீட்டெயிலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஜென்ரலாக ஐடி செக்டார் எடுத்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்போ பாருங்க, என்னன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பர்சன்ட் விழுந்துச்சுன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் 22% வந்து நமக்கு ஐடி செக்டர், நிஃப்டி ஐடி ஓவரால் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 22% கீழே ஃபால் ஆச்சு. இதில் ஃபாலோ ஆகும்போதே நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 15%, 20%, 25% வரைக்கும் என்ன ஆச்சு, இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சிது. இதனால் நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னன்னா இதுக்கப்புறம் ஐடி செக்டரில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாமா வேணாமான்ட்டு. பட் இன்னும் ஒன்று நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம கண்மூடித்தனமாக ஏதோ மேலே ஏறிச்சு கீழே இறங்குதுன்னு இருக்கக்கூடாது. மார்க்கெட் என்னன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட் கீழே விழுறதுக்கும் ஒரு ரீசன் இருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எக்ஸாக்டாக இட் வாஸ் ஃபார்மிங் அ சைட்வேஸ் மூமெண்ட்டாக தெரியுதா. ஸோ ப்ரீவியஸ் டாப்பை போய் மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு அங்கேருந்து தான் என்ன ஆச்சு, உங்களுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. இப்போ ஃபாலோ ஆகிட்டு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, திருப்பி எங்கே வந்து நிற்கிது, இப்போ மறுபடியும் மார்க்கெட் சேம் சப்போர்ட் லெவலில் தான் நிற்கிது. ஸோ இப்போ இந்த இடம் என்ன ஆகிடும் நமக்கு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது வந்து சப்போர்ட் லெவல். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த சப்போர்ட், இதுக்கு முன்னாடி வந்த சப்போர்ட், இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் லெவல் இது. நிஃப்டி ஐடி என்னவா இருக்குன்னா, மார்க்கெட் இஸ்ன்ட் கிளியர் சைட்வேஸ். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன மார்க்கெட், இப்போ அதை பார்த்தாலே தெரியுது, சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ நடுவில் இந்த ஏறினாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் முடைக்க முடியாமல் திருப்பி எங்கே வந்துச்சு, சப்போர்ட் லெவல்லே வந்துச்சு. அதனால தான் இந்த இடத்துல இருந்து ஒரு 20%, 25% ஃபால். இப்போ என்னன்னா, இது இப்போ இங்கேருந்து ஏறினா மாதிரி பொறுமையாக இறங்கியிருந்தா இவ்வளோ பஸ் இருந்திருக்காது. இது சடனாக ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்ததுனால தான். ப்ளஸ் ஏஐயோட ஒரு புது இன்வென்ஷன், அவங்களோட கண்டுபிடிப்பு, அவங்களோட இம்பாக்டும் இதில் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இமீடியட்டாக ஃபால் ஆச்சு. பட் ஆஸ் அ இன்வெஸ்டராக ஒரு செக்டார் வைஸாக பார்க்கும்போது திருப்பி எங்கே வந்து நிற்குது, மார்க்கெட் சப்போர்ட் லெவல். அப்போ இந்த சப்போர்ட் லெவல் வந்து 30,000 வந்து நமக்கு சப்போர்ட்டாக நிற்குது. ஒரு வேளை இதை உடைக்க முடியலைன்னா மறுபடியும் எங்கே போகணும், மார்க்கெட்டை நிஃப்டி ஐடி மறுபடியும் மேலே தான் போகும். அப்போ நிஃப்டி ஐடி மேலே போகணும்னா இதில் இருக்க டாப் 10 வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன ஆகணும், உங்களுக்கு மேலே ஏற ஆரம்பிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐடி செக்டார் மேலே ஏறிச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் ஏறணும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட். ஒன் மோர் திங் ஐ வில் ஷோ யூ. ஐடி செக்டரோட கேரக்டராகவே பார்த்தீங்கனாலே நம்ம நடுவில் கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தோம். நிறைய பார்க்க தான் போய் பாருங்கள், டெஃபினெட்லி இல் பி வெரி யூஸ்ஃபுல். இல்லை அதை கண்டினியூ பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், சார்ட் அனாலிசிஸ் மாஸ்டர் கிளாஸை நான் திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் சைட்வேஸ், ரைட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனாலும், இதுக்கு முந்தின வாட்டி பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் எப்படி வந்திருக்கு தெரியுதா. என்ன ஆச்சு, சைட்வேஸ். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் என்ன ஆச்சு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிட்டு சப்போர்ட். இப்போ இந்த ஃபார்மேஷன், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபார்மேஷன் ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்த ஃபார்மேஷன் தான். சப்போர்ட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மார்க்கெட்டு இதுவாயிட்டு ஹையை உடச்சி திருப்பி புது ஹைக்கே போச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த வாட்டியும் மார்க்கெட் எங்கே இருக்குது, நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2, இது 3. அப்போது இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லுவோம். நார்மலாக டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், டபுள் பாட்டம், அதுக்கு அடுத்தது லெவல் வந்து ட்ரிபிள் பாட்டம், ட்ரிபிள் டாப்ஸ் அண்ட் ட்ரிபிள் பாட்டம் சொல்லுவோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏறிச்சு. ஸோ இந்த ட்ரிபிள் பாட்டமோட சேர்த்து நீங்கள் இப்போ கரண்ட் சினாரியும் பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ இங்கே என்னாச்சு, 1, 2, 3, இப்போ 1, 2, இப்போ நம்ம எங்கே இருக்கோம், 3rd லெவலில் இருக்கும். சரி, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. பட் எல்லா டைமும் இதே மாதிரி தான் உடைக்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வாட்டி உடைக்குதா இல்லையான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்னா ஃப்ரண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும்.
ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சர்டன் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னாவோ இல்லை ட்ரெண்ட் ரிவர்சலுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் இப்போ உங்களுக்கு என்ன ரூல்ஸில் நீங்கள் ட்ரெண்ட் ரிவர்சல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பாருங்கள். இப்போ டெக்னிக்கலாக சர்டன் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் நீங்கள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா, ஓகே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ஐடி செக்டார் என்ன ஆக போகுது, ரிவர்ஸ் ஆக போகுது. மேபி இந்த ஏஐ சம்மிட் முடிகிற டைமில் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து கூட இது மூவ் ஆகலாம். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷனால இமீடியட்டாக கூட மார்க்கெட் என்ன ஆகலாம், ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ இந்த சைட்வேஸ் முடிச்சுட்டு மார்க்கெட் இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து 40,000 மார்க்ன்றது ஐடி செக்டரோட டாப் லெவலாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ திருப்பி அங்கேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நிஃப்டி ஐடி எப்போவுமே ட்ரிபிள் பாட்டம் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் என்ன ஆச்சு, ரிவர்ஸ் ஆச்சு. நீங்கள் பின்னாடி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல ட்ரிபிள் பாட்டம் அண்ட் டபுள் பாட்டம்ஸை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி ஐடி என்ன ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது நிஃப்டி ஐடியோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டபுள் டாப்ஸ் அண்ட் டபுள் பாட்டம்ஸ், ட்ரிபிள் டாப்ஸ் அண்ட் ட்ரிபிள் பாட்டம்ஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராகவோ இல்லை ஒரு ட்ரேடராகவோ நிஃப்டி ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ண போறீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன தேடுவீங்கன்னா, நிஃப்டி ஐடி வந்து டபுள் டாப்பா ட்ரிபிள் பாட்டமா, டபுள் டாப்பா டபுள் பாட்டமா, இது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி எந்த ஸ்டாக்லாம் இப்போ பாட்டமில் இருக்குது, இப்போ ட்ரிபிள் பாட்டமில் இருக்குன்னா அப்போ ஸ்டாக்ஸ் எது பாட்டமில் வந்து நிற்குது, நெக்ஸ்ட் எது வந்து ஏறுனா இது மேலே புஷ் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் சிஸ்டமேட்டிக் மேனர். ஜஸ்ட் ஏதோ பை செல்லுன்னு பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை தான். இதனாலும் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், இது வந்து டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுன்றது சொல்கிறதுக்கு தான். ஸோ இதே மாதிரி இப்போ நான் அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி ஆர் ட்ரேடர்ஸ் யூஎஸ் வி டீச் பீப்புள் எப்படி ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறது, ஒரு கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரான்ச்சஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச் இருக்குது. ஸோ எவ்ரி பிரான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா மண்டே ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பெங்களூர் மட்டும் எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குது. மலேசியாவில் இப்போ பிரான்ச்சில் கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ மார்ச் 7th வந்து உங்களுக்கு இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான டீடைல்ஸும் நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. இன் கேஸ் பிரான்ச்சுக்கு வர முடியாதவங்க ஆன்லைன் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஆல்ரைட். ஸோ இப்போ நிஃப்டி ஐடி செக்டார் சைட்வேஸ் ட்ரிபிள் பாட்டம் லெவலில் இருக்குது. இப்போ இதை உடைக்காத வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் திருப்பி 40,000 போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு எந்தெந்த ஐடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்றது ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஆல்ரைட். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.